ஹாய், ஹலோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லென்த்தான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வீடியோ பார்க்கலன்னா, வீடியோ கண்டிப்பா மறக்காம பாருங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, இதுவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். ஸோ, லென்த்தான வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்ட்டு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். லென்த்தான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுச்சு. லென்த்தான வீடியோ எடிட் பண்ணணும், ஷூட் பண்ணணும், அப்புறம் தம்ப்நெயில் அப்படி இப்படின்னு ரொம்ப பெரிய பாரமா தெரிஞ்சுச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் லென்த்தான வீடியோ நான் ஷூட் பண்ணவே இல்ல. வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே எடுத்து நான் பழகுனேன். ஷார்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு ஈஸியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாங் வீடியோக்கு அப்படியே வந்து கொஞ்சம் ஜம்ப் ஆயிருக்கேன். ஸோ லாங் வீடியோ இதுக்கப்புறம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மொபைலோட ஸ்டோரேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீடியோ 2 வீடியோ தான் ஷூட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி ஃபுல்லு அப்படின்னு வந்துருது. மொபைல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, மெஸ்ஸு சம்மந்தமான விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா அத பத்தி தான் பேச போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இப்போ நான் கல்ஃப் கண்ட்ரில இருக்கிறேன். சாப்பாடுக்குன்னு வந்து இப்ப சமைக்கிறவங்க அது வேற. கம்பெனி அக்காமடேஷன் குடுத்துருப்பாங்க. கம்பெனி வந்து கிச்சன் செட்டப்பு, அன்லிமிட்டெட் கேஸ் தீர்ந்து போனா கம்பெனியே வந்து ஃபில் பண்ணி குடுப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் சமைச்சுக்கிட்டா மட்டும் போதும். அந்த மாரி தான் நான் இதுக்கு முன்னாடி இருந்த நாட்ல அப்படி தான் எனக்கு ஃபுட் வந்து இருந்துச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி சவுதியில இருந்தப்போ, ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி குடுத்துட்டாங்க. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு நான் தான் பார்த்துக்கணும் 3 வேளையும். ஸோ டியூட்டில இருக்கும்போது மதிய நேரம் அவங்க ஃபுட் அங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மந்தி வேணா கப்ஸா வந்து ரூ. 8 அப்படின்னா, ஸோ டியூட்டி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் குடுத்தா போதும். அதாவது 4 திரம்ஸ் 4 ரியால் குடுத்தா போதும். அந்த மாரி இருந்துச்சு. அப்படிங்கும்போது வில்லால வந்து கேஸ் அன்லிமிட்டடா அவங்க வந்து குடுத்துருவாங்க. கேஸு, அடுப்பு, அந்த கபோர்டுலாம் குடுத்துருவாங்க. நம்ம வந்து சமைக்கிற ஜாமான், சட்டி, பானை இது மட்டும் வாங்கி வச்சு, அங்க அந்த மாரி சமையல் உணவு முறை எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, அக்கம் பக்கம் வந்து எங்கேயுமே வந்து ஹோட்டல் கிடையாது. ஃபுல்லாவே பாலைவனம் அப்படிங்கிறதுனால சமைச்சா தான் சாப்பிட முடியும். அப்படி ஒரு கட்டாயம். இப்ப நான் இருக்கிற நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து நான் பார்த்துக்கணும். ரூம் வந்து நான் பார்த்துக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோலயே. இப்படி இருக்கும்போது என்னன்னா, எனக்கு இப்ப இருக்கிற டியூட்டி டைம்ல சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு டைமே கிடையாது. அப்படியே சமைக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சாலும், இங்க இருக்கிற கிச்சன் செட்டப்புமே வந்து ஒரு ஒரு இதுவா கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இந்த ஃப்ளாட்டுக்குள்ள 3 ரூம் இருக்கு. இதுல சமைக்கிற ஆளுங்க மட்டும் காசு போட்டு அடுப்பு, கேஸு அந்த மாரி வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ அடுப்பு, கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 200 3 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் வந்து சேரணும் அப்டின்னா, நான் டெபாசிட்டுங்கிற மாரி 50 திரம்ஸ் குடுக்கணும். அது இல்லாம கேஸ் முடிய கால் பண்ணி சொல்லி, அந்த கேஸ் ரீஃபில் பண்றதுக்கு அதுக்குமே ஷேரிங் போட்டு வைக்கணும். இது ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு ஃப்ரீயாவே இல்ல. ஸோ ஃப்ரீயான மைண்ட் செட்ல சமைக்கிற மாரியே இல்ல. இப்ப ஜஸ்ட் ஏதோ சோறு வடிக்கிறோம். லைட்டா வந்து சோறு பொங்கி போய் தண்ணி அந்த அடுப்புல ஊத்தியிருந்தாலும், அத வந்து இது யார் பண்ணது? ஏன் இப்படி பண்றாங்க? ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கும்போது, கிச்சன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும். ஆனா, நம்ம இருக்கிற டைம்ல அவசரமா செஞ்சு சாப்பிடுற மாரி சிச்சுவேஷன் வர்றதுனால, நான் இருக்கிற இடத்துல வந்து சமைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரீயா சமைக்கிற மாரி ஒரு வசதியே இல்ல அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதனாலயே நான் வந்து என்ன வந்தேன்னு பார்த்தேன்னா, மெஸ்ஸு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டேன். எப்போ இந்த கான்செப்ட்டுக்கு வந்தேன்னா, கடந்த ஒரு 6 மாசமாவே மெஸ்ஸில தான் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கே வந்து தெரியும். மெஸ்ஸில சாப்பிடுறத எடுத்து தான் நம்ம சேனல்ல ஷார்ட்ஸா வீடியோவா போடுவோம். அதையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு எதுவா இருந்தாலும் சரி. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, நான் வந்து ஒரு 1 மாசமாவே நான் வந்து மெஸ்ஸில இல்ல. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா மெஸ்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்யூல்டு ஃபுட்டு தான். இது தான் இருக்கும். நான் கொஞ்சம் சத்தா சாப்பிடணுமேன்னு ஆசைப்பட்டு மெஸ்ஸில வந்து 1 மாசம் இல்ல. இப்போ மெஸ்ஸில நான் சேர்ந்திருந்தேன்னா கூட, 1 மாசத்துக்கு ரூ. 450 நான் இருக்கிற மெஸ்ஸில. 1 மாசத்துக்கு ரூ. 450 குடுத்தேன்னா, 30 நாளைக்கு காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. சிக்கனு, மட்டனு, பீஃபு, முட்டை, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு இப்படின்னு என்ன வேணுமோ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து
இந்த ஒரு ரூ. 450 ஒரு பெரிய காசு ஃபுட்டுக்கே போறதுனால, என்னால அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுறதோ, மத்த செலவு பண்றதோ எதுவுமே என்னால முடியல. அ எப்படியும் பாக்கெட் மணியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 100 அவ்வளோதான் இருந்துச்சு. சரி நம்ம மெஸ்ஸில காசு கட்டாம இருந்துச்சுன்னா, எல்லா காசும் நம்ம கையிலேயே இருக்கும். நம்ம என்ன சாப்பிடணுமோ, அத ஆசைப்பட்டு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு 1 மாசமா மெஸ்ஸில நான் சேரவே இல்ல. காசு கையில எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 600, 700 திரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு செலவாயிடுச்சு மெஸ்ஸில இல்லாததுனால. என்ன ஏது அப்படிங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ஸோ மெஸ்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு மெஸ்ஸில சேர்றீங்கன்னா, எவ்வளோ பணம் குடுக்குறீங்களோ, அத வந்து டிவைடட் பை 30யா போட்டீங்கன்னா, அதுதான் வந்து ஒரு நாளைக்கு நீங்க செலவு பண்றது. இப்போ உதாரணம் நான் வந்து மாசத்துக்கு ரூ. 450 மெஸ்ஸுக்கு பணம் கட்டுறேன். அத டிவைடட் பை 30 நாளைக்கு அப்படின்னு போட்டேன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு எனக்கு 15 திரம்ஸ் தான் செலவு. 15 திரம்ஸ்ல என்னென்ன கிடைக்கும்னா, காலைல முட்டை வேணுனா முட்டை கிடைக்கும். புரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, அப்பம், அப்புறம் வந்து புட்டு, கடலை, உப்புமா, கிரேவி இந்த மாரி என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். மதியமே அந்த மாரி சிக்கனு, ஃபிஷ்ஷு, வெஜ்ஜு இந்த மாரி வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு டயத்துக்கு வந்துரும். நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன்ல வந்து சிக்கன் சுக்கா, சிக்கன் சில்லி, சிக்கன் ஃப்ரையி, அப்புறம் மங்கோலியன் சிக்கனு, அப்புறம் ஹைதராபாதி சிக்கனு, பெப்பர் சிக்கனு, சிக்கன் டிக்கா, இதுக்கு சப்பாத்தி, பரோட்டா என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து மட்டன்லேயே அந்த மாரி மட்டன் கடாய், மட்டன் கறி, பீஃப் கடாய், பீஃப் ரோஸ்ட்டு, பீஃப் கறி. முட்டையிலேயுமே முட்டை கறி, முட்டை ரோஸ்ட்டு, முட்டை புர்ஜி, வெஜ்ஜிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் சப்ஜி, பிந்தி, அதுக்கப்புறம் தாலு, சன்னா இந்த மாரி. ஸோ இதுதான் வந்து மெஸ்ஸோட மெனு. ஸோ மெஸ்ஸில் வந்து 1 மாதம் என்னோட மெஸ்ஸில் நான் ரூ. 450 கட்டுறேன். டிவைடட் பை 30 நாளைக்குன்னு போட்டால் ஒரு நாளைக்கு 15 திரம்ஸ் வருது 3 வேளைக்கு. இதுவே நான் வெளியே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் இந்த 1 மாசமா மெஸ்ஸில் இல்லாததுனால வெளியே நான் சாப்பிட்றதே கிடையாது. மேக்ஸிமம் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா, தொப்பை விழுந்துரும் அதிகமாக சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு காலையில் ஒரு டீ குடிச்சிட்டு 2 அவிச்ச முட்டை சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு 2 வாழைப்பழம் வாங்கிப்பேன். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக பழங்கள் சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு 2 வாழைப்பழம் வாங்கிப்போம். ஸோ காலையில் 5 திரம்ஸு. அது பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. ஒரு சாயா 2 அவிச்ச முட்டை கண்டிப்பாக பத்தாது. சில நேரம் எனக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் பசிக்க ஆரம்பிச்சிடும். மதியம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே சில கடையில் மட்டன் புலாவ் வந்து கிடைக்கும் 5 திரம்ஸுக்கு. நிறைய குவான்டிட்டி இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம டெய்லி சாப்பிட முடியாது. சில நேரம் மோட்டா செட்டு, சில நேரம் பாரிக் செட்டு, இல்லைனா பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிரியாணின்னு எடுத்துக்கிட்டால் வெளியே 12, 13 திரம்ஸு. மோட்டா பாரிக் செட்டுன்னு எடுத்துக்கிட்டால் 8, 10 திரம்ஸு. ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாம இருக்க முடியாது. அதுக்குன்னு டெய்லி மட்டன் புலாவே நம்ம பாகிஸ்தானி கடையில் சாப்பிட முடியாது. ஸோ அடுத்து நைட்டு வந்துருங்க அப்படியே. ஸோ இப்போ காலையில் ஒரு 5, மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து 8, எப்படியும் 10 திரம் செலவாயிடும். ஸோ மட்டன் புலாவ் வந்து டெய்லி நீங்கள் சாப்பிட முடியாது. மூஞ்சில் அடிச்சிடும். வாரத்துக்கு 2 நாள் வேணால் சாப்பிட்லாம். காசு கம்மியாக இருக்குது. வெறும் ரூ. 5 தானே. காசை மிச்சப்படுத்தலாமே. நம்ம சாப்பிட முடியாது கண்டிப்பாக. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். மட்டன் புலாவாக இருக்கட்டும், சிக்கன் புலாவாக இருக்கட்டும் 2 நாள், அதிகபட்சம் 3 நாள் தான் நம்ம தொடர்ந்து சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட முடியாது. ஸோ இப்போது காலையில் ஒரு 5, மதியம் ஒரு 10, அது மதியம் 15. இதுக்கப்புறம் நைட்டு இருக்குது. நைட்டு நான் வந்தேன் அப்படின்னா, தோசையில் வந்து மசால் தோசை, கீ ரோஸ்ட்டு, நார்மல் தோசை, செட்டு தோசை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 திரம்ஸு. இல்லை சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்லான்னா, ஒரு சப்பாத்தி 1 திரம்ஸு, ஒரு பரோட்டா 1 திரம்ஸு. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, 2 சப்பாத்தி வாங்கிப்பேன். தால் வந்து பார்த்தீங்களா, சிங்கிள் தாலுன்னு சொன்னால் கொஞ்சமாக அந்த 2 சப்பாத்தியும் 2 பரோட்டாக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஒரு 3 திரம்ஸு. ஸோ 5 திரம்ஸு. என்னால் இதில் என்னென்னா, ஒரு நாள் கூட நான்வெஜ் சாப்பிடவே முடியல நைட்டு. ஏன்னா முட்டைக்கறி எடுத்துக்கிட்டால் 6 திரம்ஸு. ஸோ அதே போல் சிக்கனு, மட்டனு, பீஃப் இது ஏதாவது எடுத்திங்கன்னா 9 திரம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 9, 12, 13 அப்படின்னு. எப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வெளியே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 25 திரம்ஸ்லேருந்து 30 திரம்ஸ் வரைக்கும் வருது ஒரு நாளைக்கு. இதுக்குமே வந்து சாப்பாடு வந்து டயத்துக்கு சாப்பிட முடியல. மெஸ்ஸில் இருந்தேன் அப்படின்னா வழக்கமாக ரொட்டீனாக வந்து சாப்பாடு கம்பெனிக்கு போகும்போது நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எப்படியும் 1:30 to 2க்குள்ளே சாப்பிட்ருவேன். இப்போ வந்து மெஸ்ஸில் இல்லாததுனால டிரைவர் வந்து சில நேரத்தில் 3 மணிக்கு தான் வெளில போவாங்க. அப்போ தான் சாப்பாடு வாங்கிட்டு நான் சாப்பிட்றதுக்கு 4, 4:30 ஆகிடும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைமில் சாப்பிட்டேன் அப்படின்னா என்னோட ஹெல்த்து தான் பாதிப்பாகும். அதில் காசை மிச்சப்படுத்த முடியாது. ஃப்ரூட்ஸு பெரிய அளவில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே நான் சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் மெஸ்ஸை விட்டே ஸ்டாப் பண்ணேன். என்னால் சாப்பாடே ஒழுங்காக சாப்பிட முடியல. ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியா கிட்ட மெஸ் இருந்துச்சு அப்படின்னா மெஸ்ஸில் சேர்ந்துக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு.
ஏன்னா உங்க டியூட்டி 5 மணிக்கு முடியுது, 6 மணிக்கு முடியுது. உங்களுக்கு சமைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. இல்ல நீங்க சமைக்கலனாலும் ரூம்ல இருக்கிறவங்க சமைச்சு வச்சுடுறாங்க. ஏதோ அப்படி இப்படி ஓடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. மெஸ்ஸில நீங்க வெளிய தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கும்போது, ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. விதவிதமா சாப்பிட முடியும். காசு அதிகமாயிடும். நீங்க டயத்துக்கு சாப்பிட முடியாது. அதுக்கு நீங்க மெஸ்ஸில சாப்பிடுறதே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி நெனச்சு தான் இந்த மாசம் சம்பளம் வந்த உடனே நான் போய் 3 வேளைக்கு குடுத்து மெஸ்ஸில நான் வந்து சேர்ந்துட்டேன். ஏன்னா, இப்போ அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போனேன். பழங்கள் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு கிவி பழம் வந்து பார்த்துருந்தேன். கிவி பழம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஒண்ணும் பெரிய காசு கிடையாது. ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பழம் எப்படி வாங்கணும்னு தெரியல. ஸோ காயாவே இருந்துச்சு. வேற வழி இல்லாம சாப்பிட்டு தூக்கி போட்டுட்டேன் அப்படியே. ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி வெளிநாட்ல இருக்கிறீங்க. நீங்க சமைக்கிறதுக்கான சிச்சுவேஷன் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் நீங்க வெளிய தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு நியர்பைல என்ன மெஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தேடிக்கங்க. மெஸ்ஸு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. காசு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா என்னோட நான் மெஸ்ஸில இருக்கும்போது என்ன நெனச்சேன்னா, இத விட நல்ல மெஸ்லாம் இருக்கு அப்படின்னு நெனச்சேன். இந்த 1 மாசம் மெஸ் இல்லாததுனால தான் மெஸ்ஸோட அருமை எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் மெஸ்ஸில திருப்பி சேர்ந்துட்டேன். அந்த மாரி உங்க சுத்தில மெஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா மெஸ்ஸில சேர்ந்துருங்க. 3 வேள சாப்பாடு குடுப்பாங்க. உங்களுக்கு காசுமே மிச்சம். உங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு கிடைச்சிரும். அந்த செலவு போக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் வேணா சாப்பிட்டுக்கலாம். அந்த செலவுல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சாப்பிடணும் அப்படின்னு நெனச்சதுங்கிறது காசு ரொம்ப கூட போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ மூலியமா என்னன்னா, வெளிநாட்ல இருக்கிறவங்க மெஸ்ஸில சேரலாமா? வேணாமா? மெஸ்ஸில சேர்ந்தா எவ்வளோ காசு வருது? மெஸ்ஸில சேரலன்னா எவ்வளோ காசு செலவாகுது? ஸோ மெஸ்ஸு இல்லாம கம்மியான ரேட்ல சாப்பிட முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா ஃபுல்லா பாருங்க. நல்ல லென்த்தான வீடியோ. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுடுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா லென்த்தா கடைசி வரை பாருங்க. வெளிநாட்ல இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில இருக்கிற வரைக்குமே அந்த சாப்பாட பத்தின கவலை இருக்காது. எப்போ வீட்ட விட்டு வெளில வந்து இல்ல படிப்புக்கோ, வேலைக்கோ போம்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடோட அருமை எனக்கு தெரியும். சாப்பாட வந்து வீட்ட விட்டு வெளிய வரும்போது தான் படிப்புக்காகவோ, வேலைக்காகவோ போம்போது தான் சாப்பாட்டோட அருமை நமக்கு தெரியும். ஸோ சாப்பாடு, உடல்நிலை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம எதா இருந்தாலும் செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இதே போல அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பை பாய்.